Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channels Fly Krishna. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிஷ் புலாவ். இதை 15 மினிட்ஸில் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணி முடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம புலாவ் பண்ண போகிறது குக்கரில். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொறுக்கி விட போகிறோம். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி கீறி விட்டு இதில் போட்டு வதக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை நம்ம பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புதினாவையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன காய்கறி இருக்குதோ அந்த காய்கறி வச்சு பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நூக்கோல், பீன்ஸ், கேரட் இது 3 வச்சு தான் புலாவ் பண்ண போகிறேன். இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிக்கும் போதே 3 கிராம்பு 2 பெரிய சைஸ் பட்டை போட்டு தாளிச்சிருக்கிறேன். பட்டை சில பேருக்கு பிடிக்காது. பட்டை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல். ஸோ காய்கறி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் நம்ம அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரைஸு நம்ம எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உதிரியாக நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நான் இப்போது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும் ரைஸை. இது ஸ்டவ்வில் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும். புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்டேட்ஸ்க்காக கிளிக் பண்ணிக்கோங்க.